ஹலோ, ஆடுகளம் காண வந்திருக்கும் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை ஆடலையும் பாடலையும் ரசித்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் சிறிது வித்தியாசமாக நகைச்சுவை விருது படைக்க வந்துள்ளேன். நான் சொல்ற நகைச்சுவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா கை தட்டி சிரிங்க எல்லாரும். நான் சொல்ற நகைச்சுவை உங்களுக்கு பிடிக்காட்டி அதுக்கும் நல்லா கை தட்டி சிரிங்க. அங்க பார்த்தாலும் கனவு தானே, அந்த கனவை கண்டுபிடிக்க அமெரிக்காவில் மெஷினை கண்டுபிடிச்சிச்சாங்க. அதை முதல் கொண்டு போய் லண்டன்ல வச்சு பார்த்தாங்க. அங்கான 800 பேர் பிடி வெட்டிச்சிடமா. பிறகு பிரான்ஸ்லயே கொண்டு வச்சு பார்த்தாங்க. அங்க 150 பேர் பிடி வெட்டிச்சிடமா. பிறகு பக்கத்து நாடு ஜெர்மனிக்கும் கொண்டு வந்தாங்க. இங்க ஆகலும் 50 பேர் தான் பிடி வெட்டிச்சிடமா. சரி, பிறகு இத்தாலிக்கு ஒருக்கா கொண்டு போக மாட்டேன், இத்தாலிக்கும் கொண்டு வச்சிடமா. அங்க 100 பேர் பிடிச்சிடமா. சரி, கடைசி ஒருக்கா ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போகட்டு ஸ்ரீலங்காவுக்கும் கொண்டு வச்சிருவாங்க. அங்க எவ்வளோ பேர் பிடி வெட்டுப்பினா ஒருத்தருமே பிடிபடையில, மெஷினே கடா போயிடுச்சு. இப்படிதான் 2 ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சிடமா. அப்போ போட்டால் சரியான சோகமா இருந்தாராம். அப்ப மெட்டா கிட்டாராம், டேய் என்னடா இவ்வளோ சோகம் வேண்டேன், இன்றைக்கு இவ்வளோ சோகம் எடுக்கிறேன், என்னட்டு சொல்லுவாப்பா, அப்போ நானும் என்ன செய்யலாமான்னு பார்க்குறேன். அப்போ மெட்டான்னு சொன்னாராம், டேய் இந்த ஆளுக்கிட்டுக்கு பேர்த்தேடா, என்ன கொடுக்குறான்னு தெரியாம இருக்கு, நீ என்னத்தையா சொல்லுவாப்பான்னு கேட்டேன். அப்போ மெட்டா யோசிச்சுட்டு சொன்னாராம், டேய் எந்த ஃபோன் நம்பரை கொடுடா. இப்படிதான் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சிடவா. அப்போ ஒரு ஆள் சொன்னாராம், இந்த புதுசாக வந்திருக்கு இந்த படம், அதில் நான் நடிச்சிடான். அப்போ மெட்டால் அடுத்த நாளே அந்த படத்தை போய் பார்க்குறாரா. பார்த்தா அவர் பேஜாவே இல்லையா. அப்போ அடுத்த நாளும் போய் பார்க்குறாரா. அப்போ அங்கேயே தெரியல, என்னடா இவன் இன்டர்வெலுக்கு வந்து நின்று போயிட்டானோன்னு நினச்சிட்டு அடுத்த நாளும் போய் பார்க்குறாரா. அப்போ அவர் பேஜாவே இல்லையா. அப்போ அவரை கோவம் வந்தான். அவரை போய் பேசுகிறாரு, ஏன் இந்த படத்துல நீ வரவே இல்லையா. அப்போ அவர் சொன்னார், அதுதான் தீவிரவாதியா நடிச்சிடானடா, எந்த கடைசி வரைக்கும் காட்டவே இல்லையா. ஒரு பாட்டியும் ஒரு பேரும் கடைக்கு போச்சுடுவான். கடைக்கு போய் சாமான் போட்டீங்கன்னு வரையிறான். அப்போ பாட்டிக்கு அப்படியே வீடு 10ஆம் மாடியிலே இருக்கான். அப்போ அவன் உள்ளுக்கு போய் பார்த்தா லிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ அவன் பேசி கொண்டு படி ஏறினவா. அப்போ பேருன்னு சொல்கிறானா, பாட்டி நான் உங்களுக்கு கொண்டு சொல்லணும் பாட்டி அந்த. அப்போ பாட்டி சொல்கிறான், டே சத்தம் போடாம பாட, நீ மொப்படா பாட்டி ஏறணும் கொண்டு. அப்போ இன்னும் கொஞ்சம் 5ஆம் மாடிக்கு போயிட்டவன். அப்போ பேருன்னு சொல்கிறானா, பாட்டி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லணும் பாட்டி. பாட்டி சொல்கிறான், டே சத்தம் போடாம உங்களா கழுத்து நீ மொப்படா பாட்டி ஏறணும். அப்படியே பேசி 7ஆம் மாடிக்கு போயிட்டவன். அப்போ பாட்டி சொல்கிறார். அப்போ பேரும் சொல்கிறாரா, பாட்டி நான் உங்களுக்கு சொல்லணும் பாட்டி. அப்போ பாட்டி சொல்கிறாவா, நான் சத்தம் போடாம பாட இந்த 30 படிக்கிறோட வீட்டை போய் சொல்லணும் மாட்டேன். அப்போ நிராகரிக்கணுமா. அப்போ பாட்டினா, என்னடா இவ்வளோ நீங்க சொல்லணும் பண்ணிருக்கேன், உப்ப சொல்லிட்டாங்க. அப்போ பேரும் சொல்கிறாரா, பாட்டி நாங்கள் வீட்டுக்கு கீழே விட்டுட்டு வந்துட்டோம் பாட்டிய. ஒரு பிள்ளை வீட்டை வந்து அப்பாட்ட ரிப்போர்ட்டை காட்டுதான். அப்பா சொல்றா, என்னடா இப்படி மார்க்ஸ் வேண்டி இருக்கிற, நான் இல்லை அப்பா என்னடா இல்லை மார்க்ஸ் வேண்டா, நீ இப்படி எடுத்துருக்கேன் எல்லாத்துலேயும். நான் அப்போ அந்த காலத்தில் முதலாளிடம் எடுக்கிறேன், நீ இப்படி கடைசி இடத்துல வந்துடுவேன். அப்போ பிள்ளை வந்துட்டு சிரிச்சுட்டு சொல்லுதான், அப்பா இது நான் பழைய புத்தகத்தை கிண்டிக்க வந்தா உங்களோட ரிப்போர்ட் அப்பா. இப்படிதான் இன்னும் ஒரு பிள்ளை வீட்டை வருதான் பள்ளிக்கூடத்துல இருந்து. அப்ப அந்த அம்மாட்ட சொல்லுதான், அம்மா இன்னைக்கு டீச்சர் வகுப்புல சொல்லி தந்தவா வாழைப்பழம் சாப்பிட்டா நல்ல அறிவு வளரும். அப்ப அம்மா யோசிச்சுட்டு சொல்லுவாங்க, காசை கொடுத்துட்டு, நீ போய் கடைக்கு உனக்கு ஒரு வாழைப்பழத்தையும் அப்பாவுக்கு 30 வாழைப்பழத்தையும் வேண்டி கொண்டு வாங்க. இப்படித்தான் இன்னும் ஒரு பிள்ளை வீட்டை வருதான்
பள்ளிக்கூடத்துல இருந்து. அப்ப அப்பா கேட்கிறாரா, என்னண்டுக்கு பள்ளிக்கூடத்துல படிச்ச நீ? அப்ப பிள்ளை சொல்லுதா, அப்பா நாங்க ஒரு கொன்றைவேந்தர் படிச்ச நாங்க ரெண்டு, குற்றம் பாக்கில் சுற்றம் இல்லையண்டு. அப்பா பிள்ளை கேட்கலாம், அப்பா நீங்களும் மட்டும் இப்படி சொல்லுங்க அப்படின்னாரு. அப்பா யோசிச்சுட்டு சொல்லி வேணாம், சீரியல் பாக்கில் சமையல் இல்லையாண்டு. இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி விழுந்து கை காலெல்லாம் முறிஞ்சிருக்கிறாவா. அப்ப அவன் வீட்டுக்கு பக்கத்துல 2 நாளுக்கு முந்தி இருந்தவா பாவா பார்க்க வாராவா. அவங்க ஆச்சி என்ன நடந்தது ஆச்சி, ஏன் இப்படி விழுந்து போயிட்டீங்க? அப்ப ஆச்சி சொன்னா, அது பிள்ளை, நான் பிள்ளையதான் சொன்னவன், குளிருது ஆச்சி, அம்மா கவட்டுக்கு புல்லோவர் எடுத்து போடுங்க. அப்ப கவட்டுக்கு புல்லோருக்கு நான் 8 மாட்டேன் அப்படியே விழுந்து போயிட்டேன். அப்ப அவ கேக்குறாவா, என்ன ஆச்சி எங்க உங்களோட பிள்ளைய நின்றவே? அப்ப அவ சொன்ன, 2 மகளும் இங்கதான் நின்றவ, மகன் தான் வந்து போவான்னு. அப்ப அவங்க, என்ன ஆச்சு நீங்க விழுந்து போயிட்டீங்க, பிள்ளைகளும் நின்றவ, இன்னைக்கு விளைவுக்கு வந்து பிடிக்கல. அப்ப ஆச்சி சொன்னாவா, அது பிள்ளை அவே ஸ்கைப்ல நின்றவே. நன்றி.